வணக்கம். ராகுல் காந்தி மட்டும் குழைத்தால் போதுமா? மற்ற சீனியர் காங்கிரஸ் லீடர்ஸ் களத்துல இறங்கி வேலை செய்ய வேண்டாமா? காங்கிரஸ் எப்போது தனது தவறுகளை திருத்திக் கொள்ளப் போகிறது? இதை பத்தி தான் பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நாம தொடர்ந்து அப்பப்ப நடக்கிற நிகழ்ச்சிகளை உங்கள் முன்னால சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப இந்த பீகார் தேர்தலை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டுட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இதையும் நம்ம பேசிதான் ஆகணும். அதாவது ராகுல் காந்தி மட்டும் தெருவுக்கு போராட்டத்திலேயோ இல்ல மற்ற தேர்தல் பிரச்சாரத்திலேயோ இல்ல அவருடைய உழைப்பை அவர் மட்டுமே கொடுத்தா போதுமா? மற்ற சீனியர் காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் அவங்க களத்துக்கு வர மாட்டாங்களா? தாங்கள் சுதந்திரத்துக்கு பிறகு நிறைய ஆண்டுகள் இந்தியாவை பல மாநிலங்களை ஆண்ட கட்சி அப்படிங்கிற ஒரு பெருமை மட்டும் இப்ப போதுமா? அதை வச்சு எந்த அளவு உங்களுக்கு ஓட்டு வாங்க முடியுங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப இதுல நம்ம இந்த தேர்தலுக்கு பீகார் தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணோம்னா ஒண்ணு மிக தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, களத்துல எல்லா தளங்கள்லயும் ராகுல் காந்தி இறங்கி போராடுறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அது அவர் யாத்திரை நடத்துறதா இருக்கட்டும், இல்ல மக்களோட மக்கள் பழகிறதா இருக்கட்டும், இல்ல இந்த ஓட்டு திருட்டை பத்தி எக்ஸ்போஸ் பண்றதா இருக்கட்டும், அவரு முழு மூச்சில 100% அவர் ஓட்டு போட்டு அவரு களத்துல இறங்கி செய்யறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அவரோட சில இளைஞர்கள் காங்கிரஸ் தலைவர்களும் சேர்ந்து செய்யறாங்க. மாநிலத்துக்கு மாநிலம் 1-2 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இந்த இளைஞர் காங்கிரசும் ராகுல் காந்தியும் மட்டும் உழைத்தால் போதுமா? தேரை அவங்க மட்டுமே இழுத்துட்டு போக முடியுமா? ஏன்னா இப்ப உங்களுக்கு நீங்க ஒரு காலத்துல இந்தியா முழுக்க ஆட்சி செஞ்சிருந்தா கூட இப்ப களத்துல நீங்க இல்ல. உங்களை விட்டு மக்கள் வெகு தூரம் போயிட்டாங்க. ஸோ ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப வெஸ்ட் பெங்கால்ல மமதாவும் அங்கங்க மகாராஷ்டிராவில இல்ல எல்லா மாநிலத்துக்கு மாநிலம் எடுங்களேன். ஸோ ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸை உங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு காலம் வந்ததுனால தான் ரீஜனல் பார்ட்டிஸ் அங்கங்க ஃபேமஸ் ஆகிட்டு வராங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அப்ப அந்த ஒரு சூழல்ல இப்ப இந்த காங்கிரஸ் இப்ப உள்ள காங்கிரஸ் என்ன பண்ணணும்? ரீஜனல் பார்ட்டிஸோட அந்த காங்கிரஸ் லீடர்ஸ் ஒன்னு சேர்ந்து அவங்களோட சேர்ந்து ஒரு கூட்டணி அரசியலை ஒரு மாநிலத்திலையும் கட்டமைக்கணும். அப்படி கட்டமைச்சு ஓட்டுகள் சிதறாம இந்தியா கூட்டணி ஓட்டுகளை ஒன்னாக்குறதுக்கு காங்கிரஸ்ல உள்ள சீனியர் லீடர்ஸ் எல்லாம் உழைச்சிருக்கணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்னும் இந்த சீனியர் காங்கிரஸ் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல. இன்னும் அவங்க தங்களுடைய பழைய அந்த இதுலயே பெருமையிலேயே அந்த பழைய பெருமையை பேசிக்கிட்டு நாங்க வீட்டுல இருந்தாவே போதும் ஜெயிச்சிரும், ராகுல் காந்தி ஒருத்தர் மட்டும் போய் போராடினா போதும், இல்ல கூட்டணி கட்சியில உள்ளவங்க மட்டும் நமக்காக உழைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மமதையில இல்ல ஒரு பழம்பெருமையில அப்படியே இப்படி இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இவங்க காங்கிரஸை வெற்றி முகத்தை நோக்கி நகர்த்த முடியும்? இவங்களுக்கு இப்ப பீகாரே எடுத்துக்கிட்டுங்க, கலர் யதார்த்தம் தலித்துகள் எங்க போறாங்க, முஸ்லிம்கள் எங்க போறாங்க, அதே மாதிரி நடுநிலை வாக்காளர்கள்லாம் யாரை நோக்கி போயிட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத அந்த ஸ்டேட்ல உள்ள காங்கிரஸ் லீடர்ஸ் ஏன் புரிஞ்சுக்கல? எல்லாத்துக்குமே ராகுல் காந்தி வர முடியுமா? ஸோ ஆக அந்த களத்துல இறங்கி வேலை செய்யற ஒரு பண்பாடு என்னைக்கு பழைய காங்கிரஸ்ல இருந்த மாதிரி என்னைக்கு இப்போ உள்ள காங்கிரஸ் பழைய தலைவர்கள்லாம் முன் வராங்களோ அன்னைக்குதான் காங்கிரஸ் புதுப்பிக்க முடியும். காங்கிரஸ் ரிவைவல் ஆகணும்னா ஒரே வழி கள அரசியல்ல அவங்க போய் இறங்கி வேலை செய்யணும், மக்களோட மக்களா நிக்கணும். எப்படி RSS பிஜேபியும் தேசிய முன்னணி கூட்டணி கட்சிகளும் எப்படி தொடர்ந்து மக்களோட அவங்க உறவாடிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அவங்க எலெக்ஷன் நடந்தாலும் நடக்கலனாலும் ஆனா டே டு டே பேசிஸ் அங்க போறாங்க, மக்களை மீட் பண்றாங்க, அவங்களோட உரையாடுறாங்க. அந்த விஷயத்த காங்கிரஸ் விட்டுடுச்சு. அந்த வேலையை செய்யறதே கிடையாது. மாநிலத்துக்கு மாநிலம் பாத்தீங்கன்னா காங்கிரஸினுடைய பழைய லீடர்ஸ் எல்லாமே மக்கள் பக்கமே போறது கிடையாது, அவங்க வீட்டை விட்டு நகர்றதே கிடையாது அப்படிங்கிறத பாக்கலாம். இப்படி இருந்தா எப்படி ராகுலாட இந்த பிஜேபி எடுத்து எப்படி வெற்றி பெற முடியும்? ஒரு மனிதன் மட்டும் தனியா இந்த மாதிரி போராட முடியுமா? ஏன் இந்த காங்கிரஸ்ல உள்ள சீனியர் லீடர்ஸ் ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? இன்னமும் அந்த பழைய காங்கிரஸ்ல இருந்த மாதிரியே நிறைய வலதுசாரி தன்மையுடன் கூடிய RSS மறைமுகமாக ஆதரிக்கக்கூடிய நிறைய காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் தான் ராகுல் காந்திக்கு இன்னைக்கு பெரிய ஒரு சுமையா இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில நம்ம அதுக்கு உதாரணத்தை சொல்ல முடியும், அது இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டாம். ஆனா ஒட்டுமொத்தமா இந்தியாவில் உள்ள மாநிலங்கள்ல காங்கிரசினுடைய அந்த மாநில தலைவர்கள் ராகுல் காந்தியோட சரியா ஒத்துழைக்கல அப்படிங்கிறதுதான் நமக்கு கண்கூடா தெரியுது. இந்த தோல்வியில இருந்து நமக்கு வேற எப்படி இந்த தோல்வியை நம்ம இன்டர்பிரட் பண்ண முடியும்? எதிர்கட்சிகள்ல உள்ள மிடில் லெவல் லீடர்ஸ், ஸ்டேட் லெவல் லீடர்ஸ் எல்லாம் இறங்கி செஞ்ச மாதிரி இந்த ஸ்டேட் லெவல் காங்கிரஸ் சீனியர் லீடர்ஸ் சுத்தமா செய்யல அப்படிங்கிறத பாக்குறோம். சரி, அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் தன்னுடைய தோல்வியிலிருந்து ஏன் பாடம் கற்றுக்கொள்ள மறுக்கிறது? எது அதை தடுக்குது? இத்தனை மாநிலங்கள்ல தொடர்ந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டே வரீங்க. ஒரு மாநிலத்திலயும் ஒரு தோல்வி அடைஞ்ச பிறகு ஒரு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி என்ன காரணம், நம்ம எதுல லேக்கா இருக்கோம், எதுல எதிரி ரொம்ப பாப்புலரா இருக்கான்,
அவன் செய்யறத நம்ம எது செய்யாம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸசைஸ், ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் வந்து சுத்தமா பண்றதே கிடையாது அப்படிங்கிறத பாக்குறோம். இப்படி இருந்தா வந்து தொடர் தோல்வி காங்கிரஸ் அப்பதான் மாறிட்டு வர முடியுமே ஒழிய, அந்த தோல்வியில இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்தடுத்து என்ன செய்யலாம், இதை இப்படியே நம்ம விடக்கூடாது. நம்ம ஒரு காலத்துல ஆட்சியில இருந்தவங்க மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வரணும்னா நம்ம இப்ப என்னென்னலாம் செய்ய மறந்துட்டோம், அதே மாதிரி என்னென்னலாம் நம்ம செய்யறத நம்ம செய்யாதத பாஜக தேசிய கூட்டணி என்ன செய்யறாங்க, அதுல இருந்து நம்ம என்ன பாடத்தை கத்துக்க முடியும், எப்படி வாக்காளர்களை நம்ம பக்கம் திருப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லோக்கல் லெவல் செயல் திட்டமாவது காங்கிரஸ் தலைவர்களுக்கு வேணும். ஒரு மாநிலத்துல அங்க உள்ள கூட்டணி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களோட நல்ல உறவு வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் அந்த உறவை மெயின்டைன் பண்ணோம், மறுபக்கம் வந்து தங்கள் லெவல்ல தங்கள் கட்சி தொண்டர்களை இல்ல தங்கள் வந்து தொகுதிகளை இப்ப எம்பியா ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ்ல நிறைய பேர், எம்எல்ஏவும் இருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து தொகுதிக்கு போய் தங்களுடைய வேலைகளையாவது அட்லீஸ்ட் வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா தான் கிரவுண்ட் லெவல் ஒர்க்கில் வந்து இவங்க ஓரளவு தங்களுடைய தோல்வியிலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு அதை என்னென்ன செய்ய மறந்துட்டாங்க, இல்லை என்னென்ன எதிரிகள் செஞ்சாங்க இவங்க செய்யல, அந்த விஷயங்களை ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு தொடர்ந்து இவங்க களப்பணி ஆற்றினால் ஒழிய காங்கிரஸ் வந்து திரும்ப தன்னுடைய மாட்சியை பெற முடியாது. பழைய குளோரியை வச்சுக்கிட்டே ஓட்டலாம்னா அது நடக்கிற கதை கிடையாது. அதுக்கான காலம் போயிடுச்சு. இப்ப வேற மாதிரியான அரசியலை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இளைஞர்கள் அரசியல் இருக்கு, அதே மாதிரி புது புது கட்சிகள் வந்திருக்கு. மாநிலத்துல வந்து அந்த அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிறைய நிறைய பிராந்திய கட்சிகள் வந்த பிறகு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி அதோட சேர்ந்து இந்தியா கூட்டணியை பலப்படுத்துற மாதிரி வந்து காங்கிரஸ் வந்து தன்னுடைய செயல்பாடுகளை மாத்திக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெறும்னே வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வந்து தேர்தல் ஆணையத்தால் தான் தோத்து போனோம், அதே மாதிரி எங்களுக்கு எதிராக வந்து தேர்தல் ஆணையம் சதி பண்ணிடுச்சு, பாஜகவும் ஆர்எஸ்எஸ் எல்லாமே வந்து திருட்டுத்தனமா பண்றாங்க, இந்த மாதிரி குறைகள் வந்து அதை நீங்க ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணுங்க, அதை வேணாங்கல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய ரோல் என்ன, நீங்க என்ன செஞ்சிருக்கணும், ஏன் செய்யல, இதை வந்து நீங்க வந்து தொடர்ந்து இது ஒரு சுய பரிசோதனை உட்படுத்திக்கிட்டு சுய பரிசோதனை நல்ல முறையில செஞ்சு அதன் மூலமாக வந்து கட்சியை ரிவைவ் பண்ணி கட்சியை வந்து மீண்டும் ஆட்சி கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை செய்யணும். அதே மாதிரி மக்கள்கிட்ட வந்து தொடர்ந்து போகணும். மக்கள்கிட்ட வந்து போகாம நீங்க வந்து ஒரு அந்த டிஸ்கனெக்ட் இருக்குன்னு வைங்க உங்களுக்கும் மக்களுக்கும், அப்ப அது வேஸ்ட் தான். நீங்க வந்து எலக்டோரலி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. வெறும் ராகுல் காந்தி மட்டும், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இவங்க 3 பேருமே மட்டும் கட்சியை வந்து ஏதாவது செயல்பாடுகளை வச்சுக்கிட்டு மற்றவங்க நாங்கெல்லாம் இதெல்லாம் கண்டுக்க மாட்டோம், நாங்க எங்களுடைய பழைய பண்ணையார் புத்தியில தான் இருப்போம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதனுடைய நஷ்டம் வந்து நீங்க தான், அந்த நஷ்டத்தை நீங்க தான் அனுபவிக்கணும். இது காங்கிரஸ் கட்சி இன்னும் காணாமல் போறதுக்கு, சுத்தமா துடைச்சி எறியப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. பழைய பாடங்கள், பழைய நிகழ்வுகளில் இருந்து, பழைய தோல்விகளில் இருந்து காங்கிரஸ் வந்து புது புது அதுல இருந்து மீட்டெழுறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த செயல்பாடுகளை வந்து நடைமுறைப்படுத்தலைன்னா காங்கிரஸ் வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அழிவின் பாதையை வேகமா நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அடுத்தடுத்த அமர்வுல வேற ஒரு விடயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.